அன்புக்குரியவர்களை தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அந்த படகுகளிலே ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்த ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் என்று. ஆண்டவர் இயேசு போதகம் பண்ணுவதற்காக ஒரு தேவைப்படுகிறது. அதற்காக பேதுருவிடத்தில் அந்த படகை கேட்டு அதில் ஏறி அமர்ந்து மக்களுக்கு தேவையான நல் வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த ஊழியம் நடந்தது. அப்போ பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு படகை கொடுத்தது நிமித்தமாக என்னையா அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்று 3 காரியங்களை பார்க்கலாம். அதில் போட்டிருக்குது 6வது வசனத்தில் வலை கிழிந்து போகத்தக்கதாக. அப்போது அந்த ஆக்சுவலாக அந்த வலை கிழிஞ்சு போகிறதான், ஆனால் கிழியலை. அப்போ கிழிய வேண்டிய வலையாக இருந்தாலும் கிழியாமல் பாதுகாத்தது கர்த்தருடைய கரம். அப்போ பாருங்களேன், நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சது. ஆனால் என்ன ஆகலை, கிழிஞ்சே போகலை. ஒரு ஆசீர்வாதம். 2வது பார்த்திங்கன்னா, ஒரு படகைத்தான் ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆனால் 2 படகுகள் நிரம்பத்தக்கதான மீன்களை அவன் பிடித்தான். 3வது என்னென்னா, கூட இருந்தவங்கெல்லாம் 9வது வசனம் சொல்லுது, பிரமிப்புண்டானது அப்படின்னு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் 10வது வசனத்தில் அப்படியே பிரமிக்கத்தக்கதான காரியங்கள் அந்த தோழர்கள்ட்ட சகோதரர்கிட்ட காணப்பட்டுச்சு. ஆகவே ஒரு மனிதன் ஆண்டவருக்காக ஒன்றை கொடுக்கிற போது இவ்விதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் பெறுகிறான். ஆகவே கிழிந்து போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கிழியாமல் பாதுகாத்தது கர்த்தருடைய கரம். ஒரு படகை கொடுத்தது நிமித்தமாக 2 படகு நிரம்பின ஒரு மீன்கள். 3வது கூட இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிற அளவுக்கு ஒரு உயர்வு வந்தது. அருமையானவர்களே, கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் குறைந்து போவதே இல்லை. கர்த்தருடைய நாமத்தினால நான் வாழ்த்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். பரலோக பிதாவே, பேதனுடைய வாழ்க்கையில் ஒரு படகை கொடுத்த நிமித்தமாக இவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்றானப்பா. அதே போல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கென்று கர்த்தாவை கொடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீர் பல மடங்காய் ஆண்டவரே அவங்களுக்கு கொடுத்து உயர்த்த போகிறீங்க. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்மை கிருபை உண்டாகட்டும். இதை ஆண்டவரே கேட்குற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.